ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் வீடியோ தான். பட் அம்மம்மா வந்துட்டு வடபழனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஆண்டியோட வீடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சண்டே அவங்க கூட தான் வந்துட்டு அம்மம்மா இங்கே வந்திருந்தாங்க. ஸோ 1 வீக் ஸ்டே பண்ணாங்க. பட் இங்கே இருக்கிற வாட்டர் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகலை. மேபி சால்ட் வாட்டர்ன்றதுனாலையா இல்லைனா வந்துட்டு கோல்ட் ஆனதுனாலையான்னு தெரியல. அங்கே வந்துட்டு எப்போவுமே பார்க்குற ஒரு டாக்டர் இருக்காங்களாம். ஸோ அவங்கள போயிட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி சண்டே வந்துட்டு நாங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். லைக் சாட்டர்டே ஈவினிங்கே போயிடலாம், இல்லைனா வந்துட்டு சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக நிக்கி வந்து பெர்மிஷன் போட்டுட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. டோக்கிக்கு வந்துட்டு கொஞ்சம் கோல்டு அண்ட் இருமல் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவளுக்கு ஓகே ஆகிடுச்சு. பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கதை பேசிக்கிட்டே அவள் வந்துட்டுருக்கா. நேற்றுக்கு டோக்கியோட வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல. வீடியோ எடுத்த எனக்கே வந்துட்டு பார்க்கும்போது அந்த வீடியோ வந்துட்டு விலாகை ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அதை இன்ஸ்டாகிராமில் போட்டப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் சார் லைக்கே பண்ணியிருக்காரு, அந்த வீடியோவையும் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு அமலா ஷாஜி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவே பார்த்துருக்காங்க. தட்ஸ் ஃபார் ஸோ ஹாப்பி சம்ஒன். அதுவும் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்துட்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் அவரோட பிக் ஃபேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் அதை அனிதாக்கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு டோக்கியோட பர்த்டே வந்துட்டு பிக்காக செலிப்ரேட் பண்ணணும். அது சம்திங் நம்ம வந்துட்டு ஒரு இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா. ஏன்னா அவளோட பிக் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. லைக் அவளோட 28th டேன்னு ஒன்று இருக்கும். அதுவுமே வந்துட்டு கொரோனா டைம்ன்றதுனால வீட்லேயே சின்னதாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பாடு ஊற்றுறதுன்றது கேரளாவில் கொஞ்சம் பெரிய விஷயம். பட் அதுவுமே வந்துட்டு 3 பேர் சேர்ந்து குருவாயூரில் தான் பண்ணியிருந்தோம். அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால. அண்ட் பர்த்டே வந்துட்டு அது ஓரளவுக்கு மெமரிஸாக இருக்குது. ஏன்னா ஸ்டார் பர்த்டே வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால அவரை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தோம். பட் குடும்பமாக வந்துட்டுலாம் அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணல. ஸோ ஏதாச்சும் ஒரு பர்த்டே வந்துட்டு சூப்பராக அவளுக்கு செலிப்ரேட் பண்ணி மெமரியாக வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அந்த பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு ஹெல்தி ஃபுட்டு அண்ட் வந்துட்டு ஒரு யூனிக்கான ஃபுட்டு என்னோட இன்ஸ்பயர்டு அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட கேட்டஸில் பண்ணணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. என் பேர் ஆசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பேக்கேஜ் எல்லாமே ரொம்ப பல்காக இருக்கும். பட் அந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு டோக்கியோட ஃபேவரட் அஞ்சு இருக்கா. அவங்க எல்லாருமே ஒர்க்கில் பிஸியாக தான் இருக்காங்க. பட் அவள் வந்துட்டு சொப்பு சாமானோட விளையாட ஆரம்பிச்சிட்டா. இங்கே இருக்கிற அம்மம்மா வந்துட்டு அவளுக்கு சொப்பு சாமான் வாங்கி வச்சுருந்தாங்க. எப்படியும் நாங்கள் சண்டே வருவோம் இல்லையா, அதுக்காக. ஸோ அதை பார்த்தோன்னே மேடம் எக்ஸைட் ஆகிட்டு இங்கேயும் வந்து குக்கிங் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டா. தேங்க்யூ. வாவ், டேஸ்டிட்டா. வந்த உடனே வந்துட்டு சூடாக டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டோக்கி வந்துட்டு எங்கேஜ்டாக இருப்பாள். ஏன்னா இங்கே வந்துட்டு பூனைக்குட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அவளோட ஃபேவரட் அஞ்சு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்தி இருக்கான். அவள் கார்த்தியும் தான் கூப்பிடுவா. கார்த்தி இருக்கான். அதுக்கப்புறம் ஜெனி வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மம்மா எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவள் ஹாப்பியாக இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு வடபழனி அம்மம்மா அவளுக்கு வந்துட்டு டாக்டர் டாய்ஸ் வாங்கிட்டு வர போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் 5 நாளாக நாங்கள் அவளை சமாளிச்சிட்ருக்கோம் அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறமா. ஸோ அதையே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் டக்குன்னு இங்கே பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. அண்ட் விளையாடுறதுலேயும் வந்துட்டு பயங்கர பிஸி ஆகிட்டா. ஒரு பக்கம் பூனைக்குட்டி, ஒரு பக்கம் ஆளுங்க, ஒரு பக்கம் சொப்பு சாமான்னு சொல்லிட்டு மேடம் பயங்கர பிஸி. எவ்வளோ பிஸியானா நீ வேணால் பள்ளிக்கரணிக்கு போய்க்கோ அப்படின்றா. என்னை வந்துட்டு கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டோக்கிக்கு எப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கு ஆள் இருந்துட்டாங்கன்னா அம்மா வேணும், அப்பா வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு அழவே மாட்டா. அவங்க கூட நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா. இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு பிளஸ்ஸிங் மொமெண்ட் தான். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்துட்டு அம்மா இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. பட் டோக்கி அப்படி கிடையாது. அவளுக்கு மேபி ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு நாங்கள் இல்லாமல் ஐசியூலலாம் இருந்துட்டு பழகிடுச்ச போல். ஓகே தனியாக இருந்தாலும் திருப்பி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் இது வரைக்குமே வந்துட்டு அவள் யார்கிட்டயாச்சும் போயிட்டு நான் வேணும்னு சொல்லிட்டு அழுது நான் பார்த்ததே கிடையாது. நைட்டில் மட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கும் டோக்கியோவை வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா மெடிசன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். மேபி நைட்டில் வந்துட்டு தூங்குறதுக்கு நான் தேவைப்படுவேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்துட்டு டோக்கியோவை வந்துட்டு நைட்டில் வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க நான் இல்லாமல். மற்றபடி வந்துட்டு டே டைமில் ஃபுல்லாக அவளை வச்சுக்கிட்டு செம்ம ஃபன் பண்ணிடுவாங்க.
நேத்திக்கு கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு பீட்ரூட் இட்லி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பீட்ரூட் இட்லி பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஜஸ்ட் வந்துட்டு பீட்ரூட்டோட தோலை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபில்டர் வச்சு அந்த பீட்ரூட் சாறை மட்டும் எடுத்து நம்ம ஆல்ரெடி மாவு வந்து வச்சுருப்போம் இட்லி மாவு, அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவில் வந்துட்டு அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்டில் கொஞ்சம் வாட்டர் இருக்கிறதுனால ஆல்ரெடி இங்கே தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இட்லி மாவில் நம்ம ஊற்றிட்டாலே நமக்கு வந்துட்டு பீட்ரூட் இட்லி நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு டவ் எக்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி சாரி சிஸ்டர், எங்கள் ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு ஒரு அம்மம்மா இருக்காங்க. இங்கே வந்து எங்களோட பேரண்ட்ஸ் எங்கள் கூட எப்போவுமே இருக்காருனால எனக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். அண்ட் ஒரு நாள் வந்துட்டு அவங்க என்கிட்ட வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டவ் எக்ஸ் வந்துட்டு இங்கே வச்சேன்னா இங்கேயே குஞ்சு பொறிச்சிரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து பீஜின் போகாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பீஜின்ஸ் அதை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கேயே முட்டை கண்டினியூவாக விற்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் இங்கேயே ஃபார்ம் ஆகிடும். டோக்கிக்கு வந்துட்டு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே நீங்கள் இதை வச்சேன்னா அது வந்துட்டு இன்னும் அவளுக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஆக்ட்ரஸ் மீனாவோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீ வந்துட்டு இது வேறு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணிவிடு, பீஜின் வந்துட்டு அதை பார்த்துட்டு அது வந்து செக்யூர் பண்ணிக்கோ, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, எங்கேயாச்சும் பாவம் கிடைக்குமோ அந்த எக்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. ஆனால் அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி டோக்கியோக்கு பிரச்சனை இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இப்படி தான் ஒரு தடவை அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பீஜின்ஸ் வந்துட்டு அங்கேயே தங்க ஆரம்பித்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அது இல்லாமல் எங்கள் ஃப்ளாட்டுக்கு மேலே ஃப்ளாட்லேயுமே சேம் அதுதான் நடந்துச்சு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு நான் வேறு ஒரு பூத்தொட்டியில் மேலே தான் ஒரு செல்ஃப்லாம் இருக்கும், அந்த மாதிரி மேலே நாய்க்கெலாம் எட்டாத மாதிரி மேலே வச்சுருந்தேன். நான் அதை வச்சுட்டு மேலே ரெயின்போ வந்துச்சு. அந்த ரெயின்போ வந்தது பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு செக் பண்ணுறேன், அந்த இடத்துல முட்டை கிடையாது, பீஜினும் கிடையாது. அவங்க சொன்னாங்க மேபி பீஜியன் வந்துட்டு தூக்கிட்டு வேறு இடத்துல எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. நானும் சரி ஓகே, ஏன்னா டோக்கியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டு காப்பாற்றி இந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அவளுக்கு திருப்பியும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வந்துட வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த வேலை பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஃபீல் பண்ணியிருந்தேன், ஐயோ காணமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சிஸ்டர் வாட்ஸ் அ ரியல் நேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அவளோட ரியல் நேம் நைல் சாரா கிரிஷ். இதனோட மீனிங் என்னென்னா, நைல் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு ரிவர், அண்டு சாரான்றது சரண்யாவோட பாதி சாரா, கிருஷ்ன்றது நிக்கில் கிருஷ்ணனில் கிருஷ்ணனை வந்துட்டு சுருக்கி கிருஷ்ஷாக வந்து வச்சுட்டாங்க. இதுதான் டோக்கியோட நேம், நைல் சாரா கிரிஷ். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. 2 டேஸில் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கும்போதே அது குத்தி குத்தி இருக்கிற மாதிரி ஹோல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்காதீங்க. அண்ட் வாங்கும்போதே அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரோ இல்லைனா வந்துட்டு பிளாக் கலரோ இல்லை வந்துட்டு வெடிஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நல்லதாக பார்த்து நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா, அதுவும் வந்துட்டு காற்று வர மாதிரி நல்ல வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டோம் ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோ சீக்கிரமாக கெட்டும் போகாது, அதே மாதிரி வந்துட்டு கலரும் சேஞ்ச் ஆகாது. இது வரைக்கும் நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டுருக்கேன். அது நல்ல வெங்காய கூடையில் வச்சு காற்று படுற மாதிரி வச்சிடுறேன். பட் வாங்கும்போதே இந்த ஹோல்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கா, எல்லாமே வாங்கும்போதே பார்த்து வாங்கிடுறேன். அதனால எனக்கு 1 வீக்குக்குமே வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா தான் இருக்குது. அண்ட் நான் என்னோடய வீடியோவில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் மெமரியை பற்றி பேசியிருப்பேன். நான் அதை பேசுகிறதுக்கான மெயின் காரணமே என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக எங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே என்னோடய மாமா தான், எங்கள் அம்மாவோட தம்பி. அவர் மட்டும் இல்லைன்னா நான் இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பட் அவர் வந்துட்டு இப்போ உயிரோடு கிடையாது, அவர் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டார். ஸோ அந்த கஷ்டம் வந்துட்டு எனக்கு தாங்கிக்க முடியாத ஒரு வலி. அதனால தான் நான் மெமரிஸை பற்றி பேசினதுக்கு ஒரு ரீசனே. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை அனாதையாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த
அந்த அளவுக்கு என் அப்பா அம்மா விட அவர் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. பட் அவரோட மெமரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா மனசில் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. மேபி இப்போ இருக்கிற மாதிரி வீடியோஸோ இல்லை அந்த மாதிரிலாம் இருந்துருந்துச்சுன்னா மெமரியாக இருந்திருக்கும். அவர் இப்போ இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு என் மனசு எப்போவுமே ஏங்கிட்டே இருக்கும். எனக்கு ஒவ்வொரு டைமும் கஷ்டம் வரும்போதெல்லாம் அவர் இருந்திருந்தார்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு என்றைக்குமே ஏங்கிட்டே இருக்கும். இப்போவுமே எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கும் எப்போவுமே நினச்சிட்ருக்கிற ஒரு பர்சனும் அவர் மட்டும்தான். அவரை பற்றி நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு பெரிய வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். இஸ் சச் எ இன்ஸ்பயர்ட் பர்சனுங்க. என் மாமான்றதுனால சொல்லலை, பட் அவரோட ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். இதுக்கு ரிலேட்டடாக அபி அனுப்பின கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட தாட் ப்ராசஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே எல்லாருக்குமே லவ்வை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், ஜென்யூனாக இருங்க. அதுவே வந்துட்டு நம்மளை எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு சேர்க்கும். ஃபேவரட் கையேந்தி பவன் கடை ஒன்று இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிற்கி அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு. பட் இந்த தடவை நாங்கள் அந்த கடையை மிஸ் பண்ணிட்டோங்க. அவர் வந்துட்டு ஃப்ரைடே ஆனால் லீவாக கடை இருக்காதான். ஸோ இந்த தடவையும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் அப்படியே ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம். 70% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது கடைக்குள்ளேன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே ஏறிட்டோம். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொஞ்சம் குர்த்தீஸ்லாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு என்னோடய நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நான் ட்ரெஸ் எப்படி வாங்குவேன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் ட்ரெஸ் வந்துட்டு ஆஃபரில் மட்டும்தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிராண்டட் கிளாத்ஸ் பிடிக்கும். பட் அது வந்துட்டு காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃபர் டைமில் தான் அந்த பிராண்டட் கிளாத்ஸை நான் பிக் பண்ணுவேன். ஸோ இப்போயும் நான் அதே தான் பண்ணியிருக்கேன். அந்த ஷாப்பிங் தான் இது. 70% ஆஃபர், அதாவது நிறைய நல்ல ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 குர்த்தி எடுத்திருக்கேன். அதுவுமே 400 தான். பட் அது வந்துட்டு 70% ஆஃபரில் எடுத்திருக்கேன். அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ட்ரெஸ் எடுக்கிறதுல என்னோடய மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, என்னோடய பட்ஜெட் வந்துட்டு 500 பிலோவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிலோவில் வர மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு எப்போவுமே ஜூலை மாதம் அண்ட் ஜான்வரி மாதம் ஆஃபர் இருக்கும்போது ட்ரெஸ்ஸு வாங்குவேன். அது எப்படி வாங்குவேன் அப்படின்னா, கடைக்கு போயிடுவேன். இந்த மாதிரி மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. இது வந்துட்டு ஜூன் மாதத்துலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பெஸ்ட்டு நம்ம வந்துட்டு மாலுக்கு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு கடையில் போயிட்டு நான் ஒரு கால்குலேட்டர் ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். ஸோ 70%னா அதை வந்துட்டு நான் அங்கேயே வந்துட்டு இப்போது 2000 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல பிராண்டட் ட்ரெஸ்ஸு, நல்ல டிசைனர் ட்ரெஸ்ஸு, அதை 2000 × 70 / 100 போட்டு அதை வந்துட்டு அந்த ப்ரைஸில் மைனஸ் பண்ணி அது வந்துட்டு என்னோடய பட்ஜெட்டுக்கு பிலோ இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை நான் பிக் பண்ணுவேன். அது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் நான் வந்துட்டு என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதை நான் பிக் பண்ணுவேன். அண்ட் இப்போயுமே டோக்கியோவுக்கு வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கினேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 250 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நான் டோக்கி ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அவளோட ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவளுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்க சொல்லி. அது எல்லாமே இனிமேல் வந்துட்டு பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிராண்டட் ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், ஆனால் கம்மி விலையில் வாங்கினோன்னா இந்த டைமை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்துட்டு இப்போ நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸோ இல்லை வந்துட்டு ஆஃபீஸ் கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா போயிடுங்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு. ஃபீனிக்ஸ் மாலோ, விஆர் மால் அந்த மாதிரிலாம் எல்லா கடையிலும் இந்த டைமில் ஆஃபர் போட்டிருப்பாங்க. பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்துட்டு பிக் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். காசாக பணமாக சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ. பாய் பாய்.